அவர் பிரசன்னம் என்றும் நிலைத்திருக்கும். சிறு மந்தையே கலங்காதே, அவர் துணை நமக்கிருக்கும். இருளும் புயலும் சூழ்ந்தாலும் கணக்கிட தேவையில்லை. ஒளியாய் துணை தந்து உதவிடவே அவரின்றி யாரும் இல்லை. உறவில் மகிழ்ந்து பலியில் இணைந்து ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள் மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே, இது இறைவனின் ஆலயம், இங்கு அமைதியை காணலாம். நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள் மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் பல்வேறு கொண்டாட்டங்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அருளால் ஆண்டவர் நம்மை பல வகைகளில் ஆசீர்வதித்து வழிநடத்தி பக்குவப்படுத்தி கரம் பிடித்து நம்மை உயர்த்துகிறார். இன்றைக்கு நம்முடைய ராமநாதபுரம் பங்குக்கு இன்னொரு சிறப்பாக நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்தில் பிறந்து கனடா நாட்டில் பணிபுரிந்து அந்த நாட்டிலேயே பேராயராக பணி நியமனம் பெற்று இப்போது நமது பகுதிக்கு இன்றைக்கு சிறப்பாக நமது பங்குக்கு வந்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த வந்திருக்கிற புதிய பேராயர் சூசை சேசு அவர்களை இங்கிருக்கிற உங்கள் எல்லார் சார்பாகவும் அன்போடு கரம் தட்டி வரவேற்று மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயர் அவர்களுடைய பணியும் வாழ்வும் எப்போதும் இறைவன் எதிர்பார்க்கிறபடி அமைய இயேசுவின் மக்களுக்கு இறையாட்சி பணியில் சிறப்பாய் பணிபுரிய அவருக்காய் இந்த திருப்பலியில் நாம் வேண்டுவோம். நமக்காய் நிச்சயமாய் அவரும் இறைவேண்டல் செய்வார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த மகிழ்ச்சி பொங்கும் வேளையில் இன்னொரு நிகழ்வையும் உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு மே மாதம் 10ஆம் தேதி, மே மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. எல்லாருடைய பெற்றோரையும் குறிப்பாக அன்னையரை அம்மாவை இன்றைக்கு எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள், அவர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்ய வேண்டிய நாள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய நாள். எனவே இந்த மகிழ்ச்சி பொங்கும் கொண்டாட்டங்களில் நாமும் இணைவோம், இறையருளை சிறப்பாக பெறுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாயிருக்கிற நம் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரின் மன்னிப்பை சிறப்பாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். எப்பொழுதும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளங்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசே வழியாக கற்பித்தீர். உமது உப்பை படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Alleluia, Alleluia, Alleluia. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. அதங்களிலே கடவுளுக்கு ஆட்சியை உண்டாகுக. நானத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை உலக
புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, உம்மை மகனாக ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் மரியே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்பாயிரோ. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளோம். தயின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்த ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைப்பிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இயல் 8. அதில் இறைவன் அருளிய சொல் தொடர்கள் 5 முதல் 8 மற்றும் 14 முதல் 17. அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர்,
கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய திருப்பாடல் 66. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரி கடவுளின் செயல்களை பாரி. அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 15 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து
யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவருடன் கூடிக்கொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 15 முதல் 21 நிறைவாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூரிலே நான் தத்துவயியல் படித்து கொண்டிருந்த பொழுது உங்கள் பங்கு தந்தை அருள் சிங்கராஜ் அவர்கள் இறையியல் படித்து கொண்டிருந்தார்கள். ஆக 30 ஆண்டுகளாக நாங்கள் இருவரும் நண்பராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் நான் இன்று உங்கள் மத்தியில் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவரிடமிருந்து ஆசிரியை பெற்று உங்களுக்கு அளிக்கின்றேன். 38 ஆண்டுகள் நான் இந்த தமிழ் மாநிலத்தை விட்டு வெளி மாநிலங்களிலும் வெளி நாட்டுகளிலும் பணி செய்திருக்கின்றேன். ஆகவே உங்கள் இந்த தந்தையர்களைப் போல தமிழ் சரசரன்னு வராது. தமிழை மறக்கவில்லை. இருப்பினும் இன்று திருத்துதர்கள் எவ்வாறு கையை விரித்து ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆவியை அளித்தார்களோ, அந்த ஆவியின் தூண்டுதலால் ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர விரும்புகின்றேன். ஜீசஸ் ஃப்ரீக்ஸ் என்ற புத்தகத்தில் இடம்பெற்று வரும் இந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். வியட்நாம் என்கின்ற நாட்டில் போர் உச்சத்தில் இருந்தபோது அந்நாட்டு இராணுவம் கிறிஸ்தவர்களை பிடித்து துன்புறுத்த தொடங்கியது. இதனால் பலரும் கிறிஸ்தவ அடையாளத்தை மறைத்து வைத்து வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கம்போடியாவில் இருந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தங்களது கிறிஸ்தவ அடையாளத்தை யாருக்காகவும் மறைத்து கொள்ளாமல் மிகவும் வெளிப்படையாக வாழ்ந்து வந்தனர். இதையெல்லாம் அறிந்த அந்த வியட்நாம் இராணுவம் அவர்களை கைது செய்து ஒரு காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று அவர்களிடம் சொன்னார்கள், உங்களுக்கான சவக்குழிகளை நீங்களே தோண்டிக் கொள்ளுங்கள், அப்போதுதான் உங்களை நாங்கள் துப்பாக்கியால் சுட்ட பிறகு தூக்கி போட்டு அடக்கம் செய்ய எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று அவர்களிடம் கூறி அவர்கள் தங்களுடைய சவக்குழிகளை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 2 மகன்கள். அவரும் அவருடைய மனைவி அவருடைய மூத்த மகன் அவர்களுடைய குழியை தோண்டிக் கொண்டிருந்த பொழுது இளைய மகன் ஒருவன் இராணுவ கைகளிலே துப்பாக்கி இருப்பதை பார்த்து அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த இராணுவ வீரர் அவனை சுடுவதற்கு முயன்றனர். அப்போது தகப்பனார் சொன்னார், தந்தை சொன்னார், அவனை சுட வேண்டாம், நான் அவனை இங்கு அழைத்து வருகிறேன் என்று இறைவனிடம் சொன்னவார் என்று இராணுவத்தினரிடம் சொன்னார். அப்பொழுது அந்த தந்தை தன்னுடைய இளைய மகனிடம் சொன்னார், சிறிது நேர துன்பத்திற்காக இயேசு உனக்கு தரவிருக்கும் விண்ணக வாழ்வை நீ இழந்து விட வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய இளைய மகனையும் அழைத்து வந்து இவர்கள் 4 பேரும் சவக்குழிகளை தோண்டி முடித்தவுடனே அந்த இராணுவ வீரர்கள் அவர்களை சுட்டு வீழ்த்தினர். அவ்வாறே அவர்கள் அந்த குழிகளிலே புதைத்துவிட்டு சென்றனர். நான் இதை நிகழ்ந்த உண்மையை ஏன் எடுத்து சொல்கின்றேன் என்றால், இவர் தந்தைக்கும் இவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக தந்தை, மனைவி, மூத்தகமன் இவர்களுக்கு அளித்த அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது? தன்னுடைய சொந்த சவக்குழிகளை தோடுகின்ற அளவுக்கு ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அதை குறிப்பிடுவதற்காகத்தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை, அதோடு தூய ஆவி அவர்கள் மேல் எழுந்து அவர்களுக்குத்தான் இந்த ஒரு ஆக்கத்தையும் பக்க பலத்தையும் கொடுத்து அவர்களால் இயேசு மீது இருக்கின்ற நம்பிக்கையை வைத்து குழிகளை தோண்டினால் சாவதற்கு தயாராக இருந்தார்கள். நான் 5 ஆண்டுகள் வட இந்தியாவிலே பங்குத்தந்தையாக இருந்தேன். 3 ஆண்டுகள் பங்குத்தந்தையாக இருந்தேன். தொடக்கத்தில் உதவி பங்குத்தந்தையாக இருந்தேன். அப்போ சுர்லக்கப்பா என்ற ஒரு கிராமத்தில் 50 கிராமங்கள் இருந்தன. சிண்டுவாடா, அது மத்திய பிரதேசத்தில். ஆனால் 5 கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் இருந்தது. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்களுடைய வீடுகளில் தான் நான் திருப்பலி வைப்பது உண்டு, அவர்களோடு ஜெபிப்பது உண்டு. ஆனால் அதிக வேளை சமூக சேவையில் நான் ஈடுபட்டு அந்த எல்லா கிராமங்களுக்கு தேவையான உதவிகளை நான்
அரசாங்கத்திலிருந்தோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ வாங்கி அவர்களுக்கு உதவி செய்தேன். அதில் ஒன்றுதான் நான் என்ன செய்தேன் என்றால் செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய சேமிப்பு குழு. அந்த குழுக்களை அமைத்து அவர்களை ஒரு கொண்டாடம் ஒரு நாள் எல்லோரையும் அழைத்து அந்த மாநில கலெக்டரை அழைத்து ஒரு விழா கொண்டாடினோம். அப்பொழுதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் போய் மறுநாள் சிண்டுவாடை, அதான் பெரிய மாவட்டம், அந்த இடத்துல போய் பிரிண்ட் பண்ணுறதை கொடுத்தேன். அவங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தது உடனே என்னை பார்த்தாங்க, ஒரு பாதிரியார், அப்புறம் கலெக்டர், அப்புறம் எல்லாம் ஆடிவாசி பெண்கள். அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், நான் இவர்களை அனைவரையும் கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்து விட்டேன், ஞானஸ்நானம் கொடுத்து இவர்களை மதம் மாற்றம் செய்து விட்டேன் என்று உடனடியாக அவர்கள் போபால், அப்போ உமா பாரதி தான் முதலமைச்சராக இருந்தார்கள், பிஜேபி கவர்மெண்ட். அப்பொழுது உடனடியாக அந்த முதல் பத்திரிகையில், அப்போ அந்த நியூஸ் பேப்பரில் முதல் பக்கம் 12 ஃபோட்டோக்கள் என்னை சேர்ந்து, அந்த ஆடிவாசி பெண்கள், கலெக்டர், பாதிரி தந்தை சூசை அவர்கள் இங்கு ஆடிவாசி மக்களை கிறிஸ்தவராக்கி விட்டார் என்று வந்தது. அந்த மாநிலம் முழுவதும் பரவியது. ஒரு நாள், அதே நாள் காலை 8 மணிக்கு ஒரு 10 வாகனங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து நிற்கின்றது. அது ஒரு காடு ஏரியா தான். 10 வாகனங்கள். நான் ஒரு போலீஸை பார்த்தாலே பயப்படுவேன். 10 வாகனங்களிலிருந்து 40-50 பேர் போலீஸ் வந்து நிற்கிறாங்க. சொன்னது இதே தான், உங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டோம், உங்களை அரெஸ்ட் பண்ணுவதற்கு எங்களுக்கு மேலிலிருந்து உத்தரவு வந்திருக்கின்றது. நான் எதற்கென்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இங்கே இருக்கின்ற ஆடிவாசி மக்களை கிறிஸ்தவராக்குகின்றீர்கள் என்று. அப்பொழுது நான் பயப்படாமல், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் உச்சகட்டமான ஒரு இயேசுனவருடைய நம்பிக்கை, பயப்படாமல் சொன்னேன், நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு அடுத்து அனைத்து கிராமங்களும் இருக்கின்றன, அங்கு போய் என்னை பற்றி கேளுங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு அதன்படி நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் போய் சென்று அவர்களை விசாரியுங்கள், நான் என்ன செய்கின்றேன் என்னை பற்றி. அவர்கள் என் மேல் குற்றம் சொன்னால் நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணலாம் என்று. போனவர்கள் திரும்பவே வரவில்லை. கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவி நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது. நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருந்திருக்கலாம். ஏனென்றால் தூய ஆவிதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பதற்காக தக்க பலனையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு என்ன கூறுகின்றார் என்றால், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். இயேசு மீது அன்பு கொண்டிருக்கும் ஒருவரையே அவரது கட்டளையை கடைப்பிடிக்க முடியும். ஆக நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் அந்த அன்பு கட்டளைகள் யார்? பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளை கொடுத்தார்கள். யூத மக்கள், சதுசேயர்கள், தலைவர்கள் எல்லோரும் அந்த 10 கட்டளையை 613 கட்டளைகளாக மாற்றினார்கள். ஸோ அதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். இந்த 10 கட்டளைகளை இந்த 10 கட்டளை இங்கிலீஷ்லாம் எழுதியிருக்கிறேன், தெரியும், அதெல்லாம் 10 கட்டளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த 10 கட்டளைகளை இயேசுநாதர் வாழ்ந்த பொழுது 613 கட்டளைகளாக மாறி மக்களுக்கு மிகவும் கடினமான ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அந்த யூத சமுதாயத்திலே வாழ்ந்து வந்தார்கள் கடவுளுடைய பெயரில். ஆனால் இறைமகன் இயேசு இந்த 10 கட்டளையை 2 கட்டளைகளாக மாற்றினார். கடவுள் அன்பு, பிறர் அன்பு. ஆக இந்த கடவுள் அன்பு, பிறர் அன்பு தனித்தனியாக இருந்துவிட முடியாது. அது உங்கள் அனைவருக்கும் புரிகிறது என்று. இதை நாம் கட்டளைகளை கடைப்பிடிப்பதற்கு தேவையான தூய ஆவியின் உந்தல் நமக்கு தேவை. இதைத்தான் நான் இன்றைய வாசகத்தில் தெளிவாக நான் கற்றுக்கொண்டது. இந்த 2 கட்டளைகளையும் நன்கு நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் தூய ஆவியினுடைய உந்துதல் நமக்கு தேவை. தூய ஆவியினுடைய உந்துதலால் நாம் வாழ முடியாது. ஒரு முறை புனித வெள்ளி அன்று நான் இயேசுநாதருடைய முன்னால் நானே உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தேன். என்னுடைய பங்கில் என்னை பிடிக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று ஒரு பட்டியலை போடுகின்ற பொழுது ஒரு 5 பேர் என்னை பிடிக்காதவங்கன்னு நான் நினச்சேன். அதான்
ஒரு கால் அவங்க என்னை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரில. ஆனால் இருந்தாலும் என்னை பிடிக்கவில்லை என்று எனக்கு புரிந்த பொழுது நான் அவர்களுக்கு அன்று ஃபோன் பண்ணேன். நீங்கள் நான் நம்ப மாட்டீங்க என்ன நடந்தது அப்படின்னு. அதுதான் தூய ஆவியின் உந்துதலால் ஃபோன் பண்ணுறதுக்கு அந்த தைரியம் வேணும், தூய ஆவியினுடைய துணை வேண்டும். ஆகவே இந்த இரண்டு கடவுள் அன்பு பிறர் அன்பு ஒன்று சேர்கின்ற பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அமைப்பு. ஆகவே கடவுள் அன்பு மட்டும் இல்லாமல் பிறர் அன்பு மட்டும் இல்லாமல் இவை இரண்டும் சேர்கின்ற பொழுது அங்கு அன்பின் பிள்ளைகளாக நாம் அனைவரும் மாறுகின்றோம். ஆகவே இந்த தூய மறை நிகழ்வுகளில் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவையான தூய ஆவியை பெறுவோம். ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மகன் தூய ஆவியுமாய் ஒன்றாய் நான் நல்லமையால் மகன் அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், ஏது வெற்றி கண்டார், நகமாலும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலக முடியும் காலத்திலே நடுவரை திரும்ப வந்திடுவார். உலக ஆவியார் நம்புகிறோம். பெற்று உரைப்பதை நம்புகிறேன், உறவை நம்புகிறேன், நிலை வாழ்வை நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவீராக. வழிகாட்டும் எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்ற உமது சொல்லுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிதல் மூலம் உமது அன்பை உலகுக்கு பறைசாற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை உலகத் தலைவர்களுக்காக அமைதியின் அரசே, உலகெங்கும் அமைதி நிலவரும். தலைவர்கள் அனைவரும் சுயநலமின்றி பொது நலத்திற்காக உழைக்கவும் வேண்டுகின்றோம். குறிப்பாக எம் நாடெங்கும் நல்லாட்சி, சமூக நீதி, மத நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் செழிக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை
ஏற்றருளும் ஏற்றருளும். ஞானத்தின் ஊற்றே, உயிர்த்த ஆண்டவர் வாக்களித்த தூய ஆவியின் துணையோடு எம் பிள்ளைகளும் இளையோரும் தங்கள் வாழ்விற்கான நல்வழியை தேர்ந்தெடுத்து கல்வியிலும் பணிகளிலும் சிறந்து விளங்கி தீய வழிகளுக்கு விலகி நல்வாழ்வு பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். துயருவோருக்காக ஆறுதல் அளிப்பவரே, உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற உமது வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள அருள் புரியும். வாழ்வின் சவால்களையும் துன்பங்களையும் கண்டு அஞ்சாமல் நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்ற உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு வெற்றிகரமான வாழ்வு நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். தூய்மையின் உறைவிடமே, இத்திருப்பலியில் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை எங்கள் உள்ளங்களில் தூயவராக கொண்டு போற்றவும், பிறருடன் பணிவோடும் மரியாதையோடும் பழகவும், குற்றமற்ற மனச்சான்றுடன் வாழ்ந்து நன்மை செய்து துன்புறுவதில் உமது சாட்சிகளாய் விளங்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். உமது மேய்ப்பு பணியில் நீர் இணைத்திருக்கின்ற புதிய பேராயர் சூசை சேசு அவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து நீடிய உடல் மற்றும் உள்ள நலன்களை அளித்து தூய ஆவியின் ஆற்றலால் அவரை என்றென்றும் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். இப்பொழுது நமது தனிப்பட்ட தேவைக்காக மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாயிருக்கிறதென நீர் நன்கு அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உமந்தளித்தே. எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உமந்தளித்தே. என்னை ஏற்பார், உன் கரங்களில் என்னை பலியாக ஏற்பார். என்னை ஏற்பார், உன் கரங்களில் என்னை பலியாக. நானே நீ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பழியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மை இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருநாள் வருகிறவர், ஆட்சி ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மறுவுணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம் இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி எங்களுக்காக இறைவேண்டல் செய்கிற பேராயர் சூசை சேசு, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே இறைவா, அன்னைய தினத்தை மகிழ்வோடு கொண்டாடுகிற இந்நாளில் எம் அன்னையர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பத்துக்கு செய்திருக்கிற தியாகத்துக்கு நீரே அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து எப்போதும் அவர்களை காத்தருளும். அவர்களில் ஒரு சிலர் இறை பதம் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிலை வாழ்வையும் நித்திய பேரின்பத்தையும் கொடையாய் கொடுத்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தொருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர், நீர் என்னுள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பேத்தே. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளங்கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவுள்ள விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் என்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதி பாடலுக்கு முன்னர் அனைவரும் சில மணித்துளிகள் அமர்வோம். ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா நாளையும் விட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கல உங்களை எல்லாம் பார்க்கும்போது. மேபி 2 காரணங்களாக இருக்கலாம். ஒன்று நம்முடைய பேராயர் அவருடைய திருப்பலி, 2 நம்முடைய அன்னையர் தினம். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பேராயர் அவர்கள். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாயிறு திருப்பலியில் சொன்னேன், பேராயர் அவர்களை நம்முடைய பங்குக்கு வருமாறு அழைத்திருக்கிறோம். ஐ வில் மேக் ஏ குயிக் விசிட் என்று செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். எப்போதாவது வருவார்கள், வாய்ப்பிருந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொன்னேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் தான் பிறந்த சொந்த ஊருக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி திருப்பலி நிறைவேற்றினார். அதற்கு முன்னர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலிக்கு நான் உங்கள் பங்குக்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தினந்தோறும் ஒவ்வொரு இடத்துக்கும் சில நாட்களில் 2-3 இடங்களுக்கும் சென்று திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய புதிய பேராயர். அவரை பார்த்தா 38 வருஷம் தமிழ் பெருசாக தெரியாதவர் மாதிரி இல்லை. விட்டால் ஆள் இன்னும் பல உரைகளை பல செய்திகளை நிச்சயமாக சொல்லுவார். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். மிக மிக எளியவர். படிக்கிற காலத்திலேயே எளிய குறுமானவராயிருந்தவர். பணி செய்கிற போது எளிய அருள் பணியாளராய் பணிபுரிந்தவர். நம்முடைய மறைமாவட்டத்தில் கூட கொம்படி மதுரை என்கிற ஒரு ஊர் இளையாங்குடிக்கு அருகில் இருக்கிறது. அங்கு பங்கு தந்தையாக பணிபுரிந்தார். வட மாநிலங்களில் பணிபுரிந்தார். கனடா நாட்டில் இப்போது கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக பணிபுரிகிறார். இப்போது பேராயர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட பிறகும் அதே பணிவு, அதே எளிமை, அதே மக்களை மையப்படுத்திய ஒரு பணி. எனவே இப்படிப்பட்ட ஒரு பேராயர் இன்றைக்கு நமக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி. நம்ம அவருக்கு செய்ய வேண்டியது நிறைய பொன்னாடைகளும் மாலைகளும் அல்ல, நம்முடைய ஜபங்கள். அவருடைய மறை மாவட்டம்
ஒரு பரந்த மறை மாவட்டம், மிகவும் பின்தங்கிய பகுதி, ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய பகுதி. எனவே அப்படிப்பட்ட அந்த மறை மாவட்டத்தில் பேராயர் அவர்கள் இன்னும் சிறப்பாய் நலமாய் பணி செய்ய வேண்டும் என்கிற ஜபத்தையும் வாழ்த்தையும் மட்டும் நாம் எப்போதும் நம் இதயத்தில் தாங்கிக் கொள்வோம். நம் பங்கின் சார்பாக ஒரே ஒரு பொன்னாடை, ஒரே ஒரு சந்தன மாலை நம் எல்லார் சார்பாகவும் இப்போது அணிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு நம்முடைய வாழ்த்தை பாராட்டை நம்முடைய ஜபத்தின் வாயிலாக அன்போடு தெரிவிப்போம். இப்போது நம்முடைய பேராயர் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நம்முடைய பங்கின் சார்பாக சந்தன மாலை அணிவிக்கப்படுகிறது. மகிழ்ச்சியும் மங்களமும் மன நிறைவும் கொண்ட பணியாய் அவருடைய பணி இருக்கட்டும் என்கிற எண்ணத்தோடு இன்னும் யாரோ பொன்னாடை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லார் சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஃபாதர் ஜேம்ஸுக்கு பொன்னாடை போத்தனமானு கேட்குறாங்க. அவர் நம்முடைய வீட்டு பிள்ளை, அழைக்கிற போதெல்லாம் வருகிறார். இருந்தாலும் இன்றைக்கு பேராயரோடு வந்திருக்கிறதுனால அவருக்கும் கொஞ்சம் மவுசு கூடியிருக்கும். நம் பங்கின் சார்பாக ஃபாதர் ஜேம்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அன்பர்களே, இந்த மகிழ்ச்சி பொங்கும் நாளில் அன்னையர் தினத்தையும் கொண்டாடுகிறோம். அம்மாக்களா, நீங்கள் இல்லைன்னா நாங்களாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு அம்மா சுகம் இல்லாமல் வீட்டில் படுத்துருச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அப்படி அப்படி கிடக்கும். நீங்கள் தான் குடும்பங்களின் மையம். உங்களது வாழ்வு தான் எல்லாருடைய வாழ்வையும் உயர்த்தி பிடிக்கிறது. நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நல்ல சுகமாக இருக்கணும். உங்களுடைய தியாகம், உங்களுடைய எளிமை, உங்களுடைய உழைப்பு 24/7 உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு சிலர் அரசு பணியில் இருக்கிறீர்கள். முடிச்சுட்டு வந்தோடனே திருப்பி வழக்கமான பணியை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் மிகச் சிறப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய இறை ஆசியையும் வாழ்த்தையும் பாராட்டையும் இங்கே இருக்கிற ஆண்கள், பெரியவர்கள், சின்னவர்கள் எல்லார் சார்பாகவும் சத்தமாக ஒரு தடவை கைதட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இது விடுமுறை காலம். நீங்கள் பல இடத்துக்கு போகணும். பலரும் உங்கள் வீடுகளுக்கு வருவார்கள். விருந்தினர்கள் சிறப்பிக்கிற காலம். வாசகம், மன்றாட்டு போன்றவற்றையெல்லாம் இந்த மே மாதம் முழுவதும் விருந்தினர்கள். இன்றைக்கு கூட சில புது முகங்களை பார்க்கிறேன். விருந்தினர்களாக வந்திருப்பர். நீங்கள் தான் அவங்கள அழைச்சிட்டு வந்து வாசகம் வாசிங்க, மன்றாட்டு வாசிங்க, எங்கள் பங்குல இப்படியெல்லாம் புதுசாக எல்லாரையும் அரவணைத்து சொல்வோம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தணும். நானே ஒரு சிலரை பார்த்து கேட்க வேண்டி இருக்கிறது. எனவே உங்கள் வீடுகளுக்கு வருகிற விருந்தினர்களை வார நாட்களிலோ அல்லது ஞாயிறு துருப்பலிகளிலோ வாசகம் வாசிக்க, முன்னுரை வாசிக்க, மன்றாட்டுகளில் பங்கெடுக்க அழைத்து வர அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா ஞாயிறு. அன்றைக்கு பங்கு கோவிலில் வழக்கமான திருப்பலிகளும், தேவிப்பட்டணத்தில் காலை 10:30 மணிக்கு ஞாயிறு திருப்பலியும் நடைபெறும். இன்று மாலை வழக்கம் போல ஞாயிறு திருப்பலி நடைபெறும். சென்ற வார ஞாயிறு காணிக்கை காலை திருப்பலி 8551, மாலை திருப்பலி 2033. திருமண அறிவிப்புகள். காரங்காடு பங்கு. காரங்காட்டில் வசிக்கும் தகப்பன் சேசு, தாய் ஸ்டெல்லா மேரி, இவருடைய மகன் அருள்மணி வரனுக்கும், நமது பங்கு மாதரசி அன்னை அன்பியத்தில் வசிக்கும் தகப்பன் அருள்ராஜ், தாய் ஆரோக்கிய மேரி சாரால், இவருடைய மகள் சாரு பிரபாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களின் 3வது ஓலை. பரமக்குடி பங்கு. பரமக்குடியில் வசிக்கும் தகப்பன் மரிய ஜேம்ஸ், தாய் சுகிர்தா, இவருடைய மகன் லியோவிற்கும், நமது பங்கில் வசிக்கும் தகப்பன் செல்வம், தாய் ரோஸ்லின் ஜெனி ஜென், இவருடைய மகள் ஐஸ்வர்யாவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களின் 2வது ஓலை. நமது பங்கு லூர்து அன்னை அன்பியத்தில் வசிக்கும் தாய் ஜெயபாரதி, இவருடைய மகன் கிஷோருக்கும், திருச்சி மறை மாவட்டம் புதூரில் வசிக்கும் தகப்பன் ரகுப்கான், தாய்
சாகிப் பானு இவருடைய மகள் ஷர்மிளா பானுவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களின் இரண்டாவது ஓலை. இந்த திருமணங்களில் ஏதேனும் விக்கனங்கள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். இப்போது அனைவரும் எழுந்து நின்று அன்னை மரிக்கு புகழ் பாடுவோம். இறுதி ஜபத்துக்கு பின்னர் பேராயரோடு இங்கு வந்திருக்கிற மாணவ மாணவியர் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். கோவிலுக்கு வந்திருக்கிற எல்லா மாணவ மாணவியரும் பேராயரோடு ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். அதன் பிறகு நீங்கள் தனிப்பட்ட ஆசியை பேராயரிடமிருந்து பெறலாம். இப்போது எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு புகழ் பாடுவோம். பொழிவாள் ஜெபமாலை தாய் மரியே உந்தன் செய்யக்கு அருள் பொழியே வானவர் கீதம் நீ அம்மா வல்லவன் ஓவியம் நீ வானவர் கீதம் நீ அம்மா வல்லவன் ஓவியம் நீ ஞானத்தின் பேரொளி நீ நலம் தரும் நாயகி நீ ஞானத்தின் பேரொளி நீ நலம் தரும் நாயகி நீ ஜெபமாலை தாய் மரியே உந்தன் செய்யக்கு அருள் பொழியே. முழந்தாளிட்டு அருள் வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.